923ஆம் நாமம் ஓம் தக்ஷிண அதக்ஷிண ஆராத்யாயை நமக என்பதாகும். படித்தவர்களாலும் பாமரர்களாலும் ஆராதிக்கப்படுபவள். அறிவாற்றல் உடையவர்களை தக்ஷிணர்கள் என்றும் அறியாத பாமரர்களை அதக்ஷிணர்கள் என்றும் கூறுவர். இரு வகையினரும் அம்பிகையை வழிபடுகின்றனர். கர்ம மார்க்கத்தில் நின்று சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தக்ஷிணர்கள் என்றும், ஞானத்துக்கு முதலிடம் கொடுக்கும் மகான்கள் அதக்ஷிணர்கள் என்றும் கூறுவர். அபிராமி பட்டர் காலத்தில் வாழ்ந்த கர்ம படர்கள் தக்ஷிணர்கள். அபிராமி பட்டர் ஞானியாக திகழ்ந்தார். அவர் அதக்ஷிணர். இவ்வாறு இரு வகையினராலும் வழங்கப்படுபவள் தேவி. முறைப்படி மானசீக பூஜை செய்த ஒரு தக்ஷிணரின் உள்ளத்தை அதக்ஷிண மார்க்கத்தினராகிய காளிதாசன் அறிந்தான். பாமர மக்களே தேவியை மாரியம்மனாகவும் காளியம்மனாகவும் பிற கிராம தேவதைகளாகவும் மிகுந்த நம்பிக்கையுடன் வழிபடுகின்றனர். ஆகவே அவர்கள் அறிந்த ஆத்தாள் என்ற பெயரை முதலில் கூறினார் அபிராமி பட்டர். திருக்கடவூர் அபிராமவல்லியை அடுத்ததாக கூறினார். இரு சாராரும் வழிபடும் தெய்வம் தக்ஷிண அதக்ஷிண ஆராத்யா ஆகிய அம்பிகை என்பதற்கு மேற்கண்ட ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை என்ற அபிராமி பட்டரின் வாக்கே தெளிவான விளக்கமாகும்.